நம்மூர் பையன் அஸ்வின் ரிட்டையர் ஆயிட்டாங்க. எப்போ எஸ் இட்ஸ் a surprise to a lot of people. ஆனா எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. ஏன்னா பிகினிங் ஆஃப் தி சீசன் அஸ்வின் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் ஆல்ரெடி சொல்லியிருந்தான், மச்சா ப்ராபபிலி இந்த இயர் தான் லாஸ்டா இருக்கும், ஆஸ்திரேலியா போறதுக்கு முன்னாடி ஐ மைட் ரிட்டையர்னு. ரிவர்ஸ் கரியர் கம்ப்ளீட்லி அப்படியே சேஞ்ச் பண்ணிருக்கான் கரியரை. ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ல இருந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னரு, ஒரு T20ல டெஸ்ட், யூஸ்வலா டெஸ்ட்ல தான் T20 வருவாங்க. இங்க ரிவர்ஸ்ல போயிருக்கான். ரிவர்ஸ்ல போய் சக்சீட் ஆனான். சீக்கா ரியாலிட்டி இஸ் நம்ம வந்து 300 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் சீக்கா. அத நம்ம வந்து we are just foregoing it and you are putting it again on Australia. நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் பாரு பச்சி. When required, you have to go to Rolls Royce. இது வந்து ஒரு பேட்டிங் டிஸ்ப்ளே வந்து ரெண்டு டீம்ல இருந்து கொஞ்சம் தத்திக்கின தோந்தான் தான் உங்க டைலாக்ல சொல்றேன். தத்திக்கின தோந்தான். ரெண்டு டீம் தாம் தாம் தை தை இவ தை 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 அவ தை 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 திகதை தை தை திகதை தை அப்படி நாட்டிருக்காங்க ரெண்டு பேரும். Hi guys, welcome to Cheeky Chika. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் கேம்பா இஸ் பேக் சீக்கா. கேம்பானா கேம்பா தான். brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய் ஏய் கோயிந்தா. நம்மூர் பையன் அஸ்வின் ரிட்டையர் ஆயிட்டாங்க. எப்போ யா definitely the biggest talking point. Ashwin announcing his retirement. Lot of people க்கு பெரிய சர்ப்ரைஸா இருந்தது middle of the series, but having said that, personal decision. Ash, what a fantastic career Ash. As a guy who's been with him ஒரு 8 வயசுல இருந்து அவனோட நிறைய ஆடி இருக்கேன். under 14ல இருந்து under 12ல இருந்து under 16 under 19. He's been my teammate in every level. Congrats to a stellar career. Probably goes down as one of the greatest of all times. அதுல டவுட்டே கிடையாது. His record will speak for himself. சீக்கா, எஸ் இட்ஸ் a surprise to a lot of people. ஆனா எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. ஏன்னா பிகினிங் ஆஃப் தி சீசன் அஸ்வின் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் ஆல்ரெடி சொல்லியிருந்தான், மச்சா ப்ராபபிலி இந்த இயர் தான் லாஸ்டா இருக்கும், ஆஸ்திரேலியா போறதுக்கு முன்னாடி ஐ மைட் ரிட்டையர்னு. பட் he calls his entire international career thank you very much to everyone அப்படின்னு சொல்லியிருக்காரு சீக்கா. what a career சீக்கா. ஆக்சுவலி அமேசிங் அணி. எனக்கு என்ன பிடிக்கும்னா அதுல அணி அப்கோர்ஸ் இஸ் ரெக்கார்ட் ஸ்பீக் பண்ற மச்சா 500 விக்கெட்ஸ் 100 டெஸ்ட் மேட்சஸ் இந்த லெவல். அது மெட்ராஸ்ல சென்னையில நான் பெரிய விஷயம். ஆடி எவ்வளவு மேட்ச் மேன் டோர்னமெண்ட், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆஃப் இயர், ஐசிசி ஆல்ரவுண்டர் இயர், இதெல்லாம் பார்த்தலாம் அவார்ட்ஸ்லாம் இது போயிட்டே இருக்குது. சோ இதெல்லாம் பத்தி நான் பேசுறதுக்குலாம் இது டைமே கிடையாது. எனக்கு நம்மள்ட்ட பேசினா வெறும் ரெக்கார்ட் பத்தி அந்த ஹோல் ஷோயே போகும். அமேசிங் கேரியர், அமேசிங் அச்சீவ்மெண்ட்ஸ். ஒன் திங் கிரேட் என்னன்னா, ஒரு பையன் வந்து ஒரு T20ல ஐபிஎல்ல இருந்து ஓப்பனிங் போலிங் போட்டு ஆரம்பிச்சு T20ல ரிவர்ஸ்ல வந்து ஒரு பிஸ்டா டெஸ்ட் கிரிக்கெட் ஆகி ஒரு வேர்ல்ட் லெவல்ல ஒரு சாம்பியன் இருந்தாங்க. அமேசிங். அண்ட் தட் இஸ் வாட் கிரேட் அபவுட். அதான் ரோஹித் சர்மா போஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ்ல சொன்ன கான்ஃபரன்ஸ்ல சொன்ன மாதிரி அவனும் ஆரம்பிச்சு ஐ தாட் அண்டர் 17 யாரோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அஸ்வின் அப்படின்னு நான் ஆடி இருக்கேன் அவங்க கூட. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா எவ்வளவு அஸ்வின் தமிழ்நாடு கட்டி 5 விக்கெட் 6 விக்கெட் யாருன்னு பார்த்தா இவன் தான் அப்படின்றான் அப்படின்னா. சோ a guy who's just reverse career completely அப்படியே சேஞ்ச் பண்ணிருக்கான் கரியரை. ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ல இருந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னரு, ஒரு T20ல டெஸ்ட், யூஸ்வலா டெஸ்ட்ல தான் T20 வருவாங்க. இங்க ரிவர்ஸ்ல போயிருக்கான். ரிவர்ஸ்ல போய் சக்சீடா இருக்கான். வெரி ஃபியூ பீப்புள் ரிவர்ஸ்ல போய் சக்சீடா இருக்காங்க. அந்த விஷயத்துல அஸ்வின் மச்சான் சூப்பர்டா மச்சி, தூள் கல்விடா மச்சி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனா pretty ஷாக்கிங் ஃபார் மீ. நான் நினைச்சேன் அஸ்வின் இன்னும் மெல்பர்ன் சிட்னி 2 டெஸ்ட் மேட்ச், ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியா பொட்டலாம்னு பார்த்தா சரி இந்த பசங்க திரும்பி பேக் டு பொட்டலாம் டீம் தான் நான் சொன்ன மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணானா நீ வந்தா மெல்பர்ன் சிட்னி தான் பால் கொஞ்சம் டேர்ன் ஆகும், அஸ்வின் ஆடுவான், போட்டு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சிருந்தேன் நானு. என்ன செய்ய கரெக்ட். சரி ஸ்ட்ரெயிட்டா மேட்சுக்கே வந்துட்டுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் அவங்க பொட்டலாம் ஆனாங்க கரெக்ட். ஆனா நீங்க இதே வந்து புரியலையே, இந்தியா எப்படி பேட்டிங் ஆடினாங்க, இந்தியாவும் நிறைய கான்பிடன்ஸ் கொடுக்கல சீக்கா. அப்புறமா பேசலாம். நான் என்ன அஸ்வின் சொன்னேன் மெல்பர்ன் சிட்டில ஆடுவான் நான் நினைச்சிருந்தேன்னு சொல்ல வரேன். I was just bringing that point. Okay, yeah. So let's come back to the test match, Chika. So test match in பாக்கறச்சே, yes, India literally have stolen a draw. But in the end, நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, மேபி டைம் வந்திருந்தா இந்தியாவே அடிச்சிருக்கலாமே இந்த டோட்டல. ஆஸ்திரேலியா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடினது பார்த்ததுல. பட் வில் கம் டு த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சீக்கா. லெட்ஸ் கோ பேக் டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். லெட்ஸ் நாட் ஃபர்கெட் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். நம்ம லாஸ்ட் டைம் விடும்போது ஓவர் நைட் 4-4 இருந்தது. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா கேம் இன் அண்ட் ஷோட் வை ஆஸ்திரேலியால நான் ஆடணும்னு. வாட் அன் இன்னிங்ஸ்.
along with KL Rahul, who was lucky first of all catch விட்டாங்க. பட் ஆனா அந்த டேல் ஆஃப் இந்தியா சீக்கா 77 from Jadeja, Nitish Reddy வந்து ஒரு 18. பட் in the end Bumrah and Akashdeep looked the part சீக்கா. அவர் வந்து ஒரு நம்பர் 11 மாதிரியே தெரியல, நம்பர் 6 மாதிரி தெரிஞ்சாரு. பட் ஓவரால் இந்தியா ஃபைட்டிங் பேக். ஆஸ்திரேலியாக்கும் அன்லக்கி, ஜாஷ் ஹேசல்வுட் இன்ஜூர் ஆயிட்டாரு. ஸோ அதனால made things easier, obviously with the rain helping us, but it made things a lot easier சீக்கா. நீ பாத்தனா அதான் சொல்லுவாங்க மச்சான், நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் பாரு மச்சி. when required you have to go to Rolls Royce. KL Rolls Royce தனியா ஒரு சைடு ஆடிதான். and Jadeja again time and again is proved. நான் ஏன்டா அவ்வளவு பெரிய ஆல்ரவுண்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல எப்படி நான் இன்டர்நேஷனல் எங்கெல்லாம் அடிச்சிருக்கான் பாருங்க. எவ்ரி டைம் ஒரு இதே ஆஸ்திரேலியாவோட அவன் ஆஸ்திரேலியா நல்லா பண்ணிருக்கான். இந்த வாட்டி போன வருஷம் இந்த வாட்டி பண்ணிருக்கான், போன வாட்டி பண்ணா, அதுக்கப்புறம் இங்கிலாந்துல பண்ணிருக்கான், ஓவர்சீஸ் டூர்ல இன்னைக்குமே ஆல்ரவுண்டர் நல்லா பண்ணிருக்கான். சோ ஜடேஜா காமிக்கிறான், மச்சான் என்ன என்னதான் ட்ராப் பண்றீங்க, நான் இருக்கேன்டா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பூச்சி கை அடிச்சா சில ஷாட்ஸ்ல பார்த்தா பஞ்ச் டக்குன்னு ஆன் ரைட், டக்குன்னு ஆஃப் ரைட், டக்குன்னு ஸ்ட்ரைட் ரைட், ஆன் த ரைஸ் எவ்வளவு கியூட்ல பிக் பண்ண பாத்தியா. அண்ட் ஸ்பின்னர்ஸ் போட்டா மடிக்கு டன்னு உட நேரா ஸ்வீப். அங்க லயனுக்கு பால் முன்னாடி போடவே முடியல, அவனை மடக்கி ஸ்வீப் அடிச்சு தள்ளிட்டான் நேத்தன் லயன். அண்ட் ஸ்ட்ரைட் டிரைவ்ஸ் அண்ட் ஆன் டிரைவ், ஆஃப் டிரைவ், அந்த வீல் ஆன் பாரு ஜடேஜா பிஸ்தா. யா அப்சல்யூட்லி, ஜடேஜா சூப்பரா ராக் பண்ணியிருந்தாரு. பட் ஆனா எல்லாரும் மேஜரா கேட்கிற கேள்வி ஒரே கேள்வி தான் சீக்கா. we have to talk about it, we have to discuss about it. draw ஆனால let's not skip it. what is happening to Rohit Sharma சீக்கா? last 13 test innings, last 13 test matchesல his average is at 11 சீக்கா, 11.69 in the last 13 test innings. really, I mean, as a cricketer நம்ம இந்த கேள்வி கேட்கவே மாட்டோம். பட் general view is that நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ரோஹித் சர்மா இருப்பாரா இல்லையான்னு அந்த லெவலுக்கு எல்லாம் பேசிக்கிறாங்க சீக்கா. do you I don't think we'll see another major twist in the middle of a series, but what is happening சீக்கா? but really what is happening? I don't know really. Post match press conference பேசி சொன்னா, yes I know what my problem is, it's my mental problem, I have to get through it. அவனே சொல்லினான், I'm going to the post match conference given by Rohit Sharma. Same question was asked, என்ன ஆயிட்டு உனக்கு இப்படி அடிக்கிறதே இல்லையேன்னு. Yes, I know I have to sort it out myself. I know where I have found where my problem is. I think I will sort it out அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். So he has to sort it out himself. அவன் என்ன பண்ண போறான், ஏது பண்ண போறான்னு தெரியாது. அவன் என்ன ப்ராப்ளம்ஸ் என்டர் அணி எல்லாரும் தெரியும். போனா இப்படி போனா அவுட் ஆயிடுறான், கிச்சன் உள்ள வந்தா அவுட் ஆயிடுறான், அப்படி ஆறான் எல்லாம் அதெல்லாம் டெக்னிக்கலி பாத்துறான். பட் ஐ திங்க் இட்ஸ் அ மைண்ட் கேம். நான் நம்ம போன ஷோல சொன்ன மாதிரி மைண்ட் கேம். அவனே தான் சார்ட் அவுட் பண்ணிக்கணும். அதை what are the little faults he has to practice hard, or he has to work on it and fight his way out. எனக்கு ஏதோ தோன்றது பாரு, இவ்வளவு கிரிட்டிசிசம் இருந்தா மெல்பர்ன் டெஸ்ட்ல வந்து அடிக்க போறான் பாரு. அவன் அதான் போனான். என்னோட ஒப்பீனியன்ல பிகாஸ் இப்போ அவனால ஓப்பனிங் வர முடியாது. கேஎல் ராகுல் திருப்பி அடிச்சிட்டான், ஒரு மேட்ச் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அடிச்சிட்டான். ஸோ ஓப்பனிங் அவன் நம்பர் 6 தான் போய் ஆனு. இஸ் காட் நோ ஆப்ஷன், பட் ஹஸ் கோட் நம்பர் 6 போய் ஐ திங்க் ஹி ஹாஸ் டு டூ சம்திங். அது அவன் தான் பண்ணி ஆனது. நீ சொல்ற மாதிரி I can only empathize with him because I had a similar problem in Pakistan when I was the captain. I didn't have a good series or 4 test match. I dropped on the series. That was the only thing. That was the only series I captain for India in Pakistan. Sachin Tendulkar made his debut. எனக்கு தெரியும் என்ன கஷ்டப்படுவான் அப்படின்னு. So I was a captain. He performed பண்ணா how people go after, but not drop it. I was dropped immediately after the test series because I did not perform well in the batting. But I don't know. இவன் தான் இது டிசைட் பண்ணி எப்படி பண்ண போறான்னு பாக்கணும். யா டெஃபினட்டா அந்த நிறைய கால்ஸ் கேட்டுன்னு இருக்காங்க. வில் டெஃபினெட்லி டாக் அபவுட் இட். பட் ஆல்சோ ரோஹித் சர்மா மட்டும் கிடையாதுங்க. ரிஷப் பண்ட் சடன்லி லுக்கிங் அட் ஹிம்செல்ஃப் இன் கோயிங் அவுட் ஆஃப் ஃபார்ம். ரிஷப் பண்ட் வந்து அவன் தான் மெயினா இருக்க போறான். ஹி இஸ் கோயிங் டு பி த என்ஃபோர்சர் மாதிரி நம்ம யோசனை இருக்கும்போது ஈவன் ரிஷப் பண்ட் ஹஸ் கம் டு அ ஸ்லம்ப் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஆஸ்திரேலியா. லாட் ஆஃப் பேட்டிங் லைன் பாக்குறச்சே இல்ல சீக்கா. there is still a lot of question marks இல்ல சீக்கா. there nothing has been answered. KL Rahul மட்டும் ஒரு ஸ்டாண்ட் அவுட்டா ஆடின்னு இருக்காரு இந்த சீரீஸ்ல. now yes of course Ravindra Jadeja has come and helped him, but the middle order hasn't contributed. Shubman Gill, his highest score after that 91 in Gabba is 40 சீக்கா. outside of India, I mean Sena countries-ல especially நீங்க பாத்தீங்கன்னா that is also not a great sign சீக்கா. 2021 நம்ம ஒரு Shubman Gill yes number 3ல he was looking good. home series எல்லாம் சூப்பரா இருந்தாரு. but going away from India his struggles are continuing. nothing looking really concrete for India அங்க ஒரு middle orderல.
என்ன ப்ராப்ளம்னா அது எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அணி அதே ஷாட் இங்க இப்போ இந்தியா பால் வராது, பால் கொஞ்சம் மொல்லா வரும், பவுன்ஸ் இருக்காது, கோ த்ரூ தி டிரைவ் அடிச்சுவாங்க. அவுட் ஆற மாதிரி தெரியாது. The same ball has extra bounce and extra pace in Australia. அதே ஷாட் அடினா எக்கச்சக்க அடிச்சு போகுது, புரிஞ்சுக்கோ உனக்கு. அதான் ப்ராப்ளமே. The slight extra bounce, slight extra movement is brings a lot of problem. அது நமக்கு என்னைக்குமே இருந்திருக்கா நீ, let's face it. Extra bounce, extra pace, extra little bit of movement, we've always had a problem. Adjustment அவங்க தான் பண்ணும். I think thank God last 2 test matches for the important test matchல மெல்பர்ன்ல இந்தியாவுக்கு it will be kind of India kind of wickets. Melbourne, Sydney especially. சிட்டில பால் திரும்பும் லாஸ்ட் 2 days பயங்கரமா திரும்பும். எனக்கு தெரிஞ்சலாம் பால் எல்லாம் திரும்புற மாதிரிலாம் கொடுக்க போகுது இல்ல, எல்லா மேட்சும் நம்மளுக்கு பச்சை விக்கெட் தான் கொடுக்க போறாங்க. Sydney as a center turn ஆகுதா Sydney, மெல்பர்ன் லாஸ்ட் 1.5 days turn ஆகும் பால். That is the kind of nature of wickets in Australia. It's not that they will want to give that. It happens naturally. And black soil கொஞ்சம் ஓடலாஸ்னா black soil bounce இருக்கு, turn இருக்கும். Of course, middle order is a big cause of concern for India. Yes. I mean, you have to understand it. But அவங்களுக்கு பயங்கர கன்சர்ன்னா ஹேரிசன் வுட் கிடையாது. அப்கோர்ஸ் போலன் நடுவுல வந்தா அவன் கொஞ்சம் வந்து நல்லா பண்ணிட்டு அவன் ஆடின டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணி கொடுத்து போயிட்டான் இந்த போலன்றவன். ஸோ அவங்க பேட்டிங் பார்த்தா நீ நான் சொல்றேன், டிராவிஸ் ரெட்டிக்கலாம் அவங்கதான் வந்து அவங்க பேட்டிங் டிராவிஸ் ஹிட் அவுட் ஆனா அவ்வளவுதான், அப்படியே இது போட்டு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வேண்டியதான். ப்ரொடியூசர் போலர் எல்லாம் பாரு, டங்கு பின்கோடு 4 8 1 7 17 டி நகர் மெட்ராஸ் 17 மெட்ராஸ் 20 இந்தியா இந்த மாதிரி பேட்டிங் ஆடும்போது நீங்க சொல்லலையே. அடியார் மெட்ராஸ் 20 ஸ்டீவ் ஸ்மித் மெட்ராஸ் 4 அங்க 2 யாரும் இருக்காரு, அது மெட்ராஸ் 2 இல்ல இதே அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் கார்டு இந்தியா அதுவும் போடுங்கப்பா ப்ளீஸ். அதுலயும் நிறைய பின்கோட் இருக்குப்பா. KL Rahul 139 தோ மெட்ராஸ் 1 மெட்ராஸ் 4 மெட்ராஸ் 3 மெட்ராஸ் 9 மெட்ராஸ் 1 அங்கேயும் இருக்கு நிறைய பின்கோடு, மெட்ராஸ் 10 மெட்ராஸ் 18. இந்தியால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவங்க 2 பேர் அடிச்சதுல இட் மேட் a huge difference. KL Rahul அதான் சொல்றா நீ, அதான் டோட்டல் டிபெண்டன்சி ஆன் டிராவிஸ் ஹெட். சீகா வாட் ஆர் யூ பிளாபரிங் சீகா? என்ன சீகா 445 அவங்க அடிச்சிருக்காங்க சீக்கா, நம்ம அடிக்கல. நம்ம 260 ஜஸ்ட் ஃபாலோ ஆன, நம்ம பேர்லி வந்து தாண்டி இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம், அவ்வளோ செலிப்ரேஷன்ஸ் அதுக்கு. எஸ் டெஃபினட்டா வந்து நம்ம தோக்க கூடாது, மேட்ச் எப்படியாவது டிராப் பண்ணோன்னு. ஆனா நீங்க இப்ப திருப்பி போட்டு பாத்தீங்களா இல்லையா, ஆஸ்திரேலியா இந்த மேட்ச் பேடா ஆடின மாதிரி நீங்க போர்ட்ரே பண்றீங்க பாருங்க, அது ரொம்ப தப்பு. போர்ட்ரே பண்ணா நீ ஆஸ்திரேலியா பேடா ஆடினா நீ புரிஞ்சுக்கோ. நான் அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிரமாதமா ஆடினாங்க, அது நம்ம போன ஷோல பேசியாச்சா நீ. I'm coming to the point of அவங்க பேட்டிங் ஒரு மாதிரி பழமான பேட்டிங் தான். அதுதான் சொல்ல வரேன், அதுதான் சொல்ல வரேன். பர்த்ல எப்படி கொட்டினாங்களோ அந்த மாதிரி எங்க மெல்பர்ன்ல சிட்டில கொட்டினானா சீரிஸ் நம்ம கையில சான்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். பட் ஆனா நீங்க எப்பவுமே வந்து இந்தியாவோட பாசிட்டிவே தான் பாக்குறீங்க. எப்படி இங்க வெளில வர முடியும் தான் நீங்க பாக்குறீங்க. you're going over the problems like அட்ரஸ் பண்ண மாட்டோம்ல இந்தியா. நீங்க எஸ் நீங்க சொல்லலாம் ஆஸ்திரேலியாவோட மிடில் ஆர்டர் வேஸ்ட், இப்போதைக்கு அடிக்கல, எல்லாமே டிராவிஸ் ஹெட் தான். ஓகே சீகா, I give it to you. But what is the Indian middle order also? I think we have more problems. Yes, you're right. Australia's middle order has not stepped up, or top order, actually Australia's top order hasn't stepped up. Let's be honest. அவங்களோட மிடில் ஆர்டர்ல they've gotten runs. I think I framed it wrong. But சீகா ரியாலிட்டி இஸ் நம்ம வந்து 300 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் சீகா. அத நம்ம வந்து we are just foregoing it and you are putting it again on Australia. I'm not foregoing it. I mean it's a even balance இருக்குன்னு சொல்றேன். பர்த்ல நம்மள 400 அடிச்ச செகண்ட் இன்னிங்ஸ் அவங்க கொட்டினாங்க அவங்க. So I am trying to say நீ பார்த்தா ரெண்டு சைடும் ஒரு மாதிரி தான் இருக்கு. இங்க மெட்ராஸ் 4னா இங்க அடியார்னா அங்க வந்து ட்ரிபிள் கேனு, இங்க மவுண்ட் ரோட்னா அங்க மயிலாப்பூர், இங்க வந்து மெட்ராஸ் 1னா அங்க மெட்ராஸ் 2, அந்த மாதிரி தான் ஆயிட்டு இருக்குது. இட்ஸ் நாட் தட் போத் தி சைட்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங். ஒரே டிஃபரன்ஷியல் ஃபேக்டர், ஒரு சைடுல இங்க பூமரா அங்க டிராவிஸ் ஹெட், வேற எதுவும் கிடையாது. அவ்வளவுதான் ரெண்டு டீம். இல்ல சீகா அப்படி நான் பார்க்க மாட்டேன். எஸ் நீங்க சொல்ற அந்த 2 பிகெஸ்ட் டிஃபரன்ஷியல் ஃபேக்டர்ஸ் ஆர் பும்ரா அண்ட் டிராவிஸ் ஹெட் சீகா. பட் ஒன் குட் திங் என்னன்னா இந்தியாக்கு இந்த மேட்ச் எஸ்கேப் ஆனது இஸ் a big plus சீகா. எஸ் இந்த எண் நிறைய பேர் கேட்கலாம் 87. அதான் சொல்ல வரேன் நீ பிக் ஸ்ட்ரைட் என்ன ஆகும் மெல்பர்ன் போச்சே, they'll go with a sense of confidence. ஏன்னா அவன் 87 for 9 வச்சு 87 for 7 கொண்டு வந்திருக்கேன் செகண்ட் இன்னிங்ஸ், 18 for 7. சோ இந்த மாதிரி எங்க ரெண்டு மாட்டான்
ஆஸ்திரேலியா 2 இன்னிங்ஸ் மாதிரி மாட்டான்னு வச்சுக்கோ சேர்ந்தா போல காலியில் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி சொல்ல வர நீ வேற எதுவும் இல்ல. யா நீங்க சொல்றது இட் ஃபால்ஸ் தி சேம் டு இந்தியா ஆல்சோ இஸ் மை பாயிண்ட். நீங்க சொல்ற மாதிரி இல்ல நீங்க அவ்வளோ கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா இல்ல அபிஷேனோ ஸ்மித்தியோ ஒரு வாட்டி அந்த மாதிரி ரோஹித் சர்மா விராட் கோலி அவங்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. நீங்க கலாய்க்க மாட்டீங்க. விராட் கோலி ஸ்மித் ஒரே லெவல் 2 பேரும் ஆல் ஓவர் செஞ்சுரி அடிச்சாங்க. சோ ஸ்மித் விராட் கோலி நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு ஊட்டுடு. அபிஷேக் எஸ் இங்க ரோஹித் சர்மா அபிஷேக் அந்த இவன் பையனா கில்லு அங்க மெக்ஸ்வீனி கிங்ஸ்வீனி எல்லாம் ஒரே மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாரும் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு அங்க எஸ்எஸ்வி ஜெயசூர்யா ஒரு பிரமாதமா செஞ்சு வச்சா ராகுல் செம்ம கன்சிஸ்டன்ட் ஆடிட்டு இருக்கான். பட் அவங்க டிராவல்ஸ் வேற லெவல் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அதான் டிஃபரன்ஸ். டிராவல்ஸ் பொழக்கலாம் போட்டு இங்க நம்மளுக்கு இது பொழகிறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கல. Yeah, obviously the expectations of Rishabh Pant was high, but let's come back to the Indian bowling, Chika. Very good to see second innings. Akash Deep வந்து நோண்டி தள்ளிட்டார். Actually நியூ பால்ல சூப்பரா போட்டார் அந்த ஸ்பெல். He got a couple of wickets. சிராஜும் திருப்பி வந்து came back, got a couple of wickets. Bumrah evergreen ever mighty Jasprit Bumrah திருப்பி 3-4. Positives என்னன்னா ஆகாஷ் தீப் is a definitely big positive. Chika Ravindra Jadejaவோட batting is obviously a positive. India does have a lot of good things going for them in the test match ல இருந்து அவங்களோட bowling ல இருந்து ஆகாஷ் தீப் எடுத்துக்கலாம். டெஃபினட்டா நீங்க வந்து அவங்களோட பேட்டிங் லைனப்ல ரவீந்திர ஜடேஜா coming in and doing that job has been brilliant. But the big question mark is again on the Indian middle order மட்டும்தான் Chika. The middle order has to step up. Bumrah அவருக்கு சப்போர்ட்டுக்கு ஆகாஷ் தீப் and Siraj showed they can actually support Bumrah. Chika நான் செகண்ட் இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியா பேட்டிங் பார்த்துதான் நான் இந்த டிசிஷனுக்கே வரேன். வேற எதுவும் கிடையாது. ஹெட் எடுத்துக்கலாம் அவங்க காலி, தலையெடுத்தா பால் காலி. அதான் சொல்ல வரேன். தலையெடுத்தா உடம்பே காலி ஆகும். அதுதான் சொல்ல வரேன். நம்மளுக்கு நீ சொல்லலாம் எஸ் நீங்க எஸ்எஸ்வி ஜெயசூர்யா கேஎல் முதல்ல எடுத்துனா செக் எடுத்துனா அவங்களுக்கு அட்லீஸ்ட் கேஎல் கன்சிஸ்டன்டா 4 ஒரு 3 டெஸ்ட் மேட்ச்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தனாவது டாப்ல. அவங்களுக்கு அந்த குவாஜா கிவாஜா குவாஜா ரே குவாஜா பாட்டு தான் பாட வேண்டியிருக்காங்க போட்டு அந்த ஜோதி அக்பர் பாட்டு தான் பாடினா அவனுக்கு காலி ஆயிடுவான். கச்சக்கன்னா காலி ஆயிடுவான் அவன். ரெண்டு டீமுக்கும் ஒண்ணு ஆனா கிளியரா தெரியுது Chika. இது வந்து ஒரு பேட்டிங் டிஸ்பிளே வந்து ரெண்டு டீம்ல இருந்தும் கொஞ்சம் தத்திக்கின தோந்தான் தான் உங்க டைலாக்ல சொல்றேன். தத்திக்கின தோந்தான் ரெண்டு டீம் தாம் தாம் தை தை இவ தை 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 அவ தை 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 திக்கு தை 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 திக்கு தை 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 திக்கு தை தை அப்படின்னு ஆடிட்டு ரெண்டு பேரும். Is it because of the wickets or what do you feel Chika? Incompetence. Wickets lang கிடையாது. விராட் கோலி இஸ் வெரி காம்படென்ட் பிளேயர். பட் விராட் கோலி ஸ்லைட்லி அவன் அந்த ஒரு ஜோன்ல இருக்கான். வேற அவனும் இன்னும் கொஞ்சம் அடிக்கணும் ஐ திங்க் வெயில் ஆடுறான் போல இருக்கு. ரோஹித் சர்மா ஸ்டோன்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். சுப்மன் கில் வந்து என்னைக்குமே தெரியும் கொஞ்சம் அப்படி பால் சல் புல்லுன்னா பால் புல் சல்லு. ஸோ ஐ மீன் ரிஷப் பந்த் நீ சொல்ற மாதிரி சர்ப்ரைஸ் ஆயிட்டோம். அவங்க ஒருத்தர் அடிச்சு ஆடுவான்னு நினைச்சிருந்தேன். பார்க்கலாம். Chika, Campa player of the match. யார் Chika Campa player of the match? Yes, of course, ஒரு சைடு Travis Head man of the match, Travis Head ன்னு சொல்லின்னு இருக்காங்க. But Bumrah was there, right there. 9 wicket test matchல helped India pass that follow on and the last wicket partnership with Akash Deep. Between Bumrah and Travis Head யாருக்கு கொடுக்க போறீங்க Chika? See, honestly speaking, I think the result of the match நீ பார்த்தா Bumrah one lone fighter இங்க. பட் ஆக்சுவலி ஒன்னு தான் இவனுக்கு தான் கொடுக்கணும். என்ன சொன்ன டிராவிஸ் பிகாஸ் பழகிறான் பேட்டிங் போட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டு பழகுதான். ஸோ இந்த கேம்பா மேன் ஆஃப் மேட்சுக்குன்னா எனக்கு நான் வந்து டிராவிஸ் ஹெட் தான் கொடுப்பேன். Bumrah is very close second. எஸ் நீ செகண்ட் இன்னிங்ஸ் எடுத்து பார்த்தா வச்சுக்கோ நான் Bumrahக்கே கொடுத்துருவேன் திருப்பி. ஸோ எனக்கே கண்டு பசங்க நான் பண்ணிட்டு ஆனஸ்டா சொல்லுவான் ஷேர் பண்ணிடணும். டிராவிஸ் ஹெட் ஒரு பாதி எடுத்துக்கோ, Bumrah ஒரு பாதி எடுத்துக்கோ. அவ்வளோ அதான் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலா பார்த்தா ஷேர் பண்ணணும். ஏன்னா இதே மழைலாம் இல்லைன்னு வச்சுக்கோயேன் இந்தியா சேசிங் செகண்ட் இன்னிங்ஸ் சூப்பரா அடிச்சிருப்பாங்க மச்சான். இதே மழைனா இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் ஆஸ்திரேலியா would have been 89 for 7 Chika. மென்டாலிட்டியே மாறி இருக்கும். அவங்களோட பேட்டிங் ஆர்டர்லாம் இப்படிலாம் மாத்திருக்க மாட்டாங்க. I don't think Australia would have been 89 for 7. Yes, definitely credit கொடுக்கணும். They struggled, but மழைலாம் இல்லைன்னா I think the test match would have gone a very different way. It could have gone a very different way. Let's also be honest Chika.
India were out of the test match. And the last session la we came back into the test match, Chika. And the last session with the ball தான். நம்ம வந்து சுகர் கோட் பண்ண கூடாது சீக்கா. நம்மளும் சொல்லணும் அந்த ஃபேக்ட் சுகர் கோட் பண்ண மச்சான். நான் வந்து பாசிட்டிவ் பாக்குறேன். டெஸ்ட் மேட்ச் என்னதான் பாசிட்டிவ் பாக்குறேன். இந்த 2 டெஸ்ட் மேட்ச் பாசிட்டிவ் என்ன இருக்கு? எங்கேயோ இப்ப இந்தியா உயிர் இருக்குல்ல. கோயிதா இருப்பமே 100% சீக்கா. அதான் நான் பாசிட்டிவ் தான் பாக்கிறேன். ஃப்ரம் இந்தியா பாயிண்ட் நான் பாசிட்டிவ் தான் பாப்பேன். நீ நான் உட்காந்து ஆன்லைன் ஆயாச்சு போச்சு என்ன பண்ண முடியும்? ஐ லுக் அட் பாசிட்டிவ் ஒன்லி. சரி. ஆல்சோ another segment சீக்கா, Campa fan moment. We saw the great Virat Kohli and R. Ashwin and towards the end, hand in hand. On தெரியும், okay, in the retirement. I'm sure, pretty sure. See, I think that at the moment of Ashwin telling Virat Kohli, this is probably going to be my last. Clear-ஆ தெரிஞ்சது. They've been great camaraderies over last 13 years. சேர்ந்து ஆடி இருக்காங்க. Virat Kohli made his debut also in 2008, just 1 year before Ashwin. Rohit Sharma 2007. So அந்த 3 பேரும் towards their fag end அப்படியே சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா இல்லையா? நான் OG group அப்படின்னு அஸ்வின் சொன்னாரு. அந்த OG groupல all 3 of them are now retired from T20 cricket. Virat and Rohit still there in ODIs and Test. Just very soon we'll probably see Ashwin ஒரு மென்டாரா இல்லாட்டி ஒரு கோச்சா கூட வரலாம் சீக்கா. I see Ashwin doing it very soon. Because Ashwin is a very cricket is passionate பண்ணுவோம். அதெல்லாம் நீ சொல்ற மாதிரி விராட் கோலி ஜாலியா பேசுறத பார்த்தா முன்னாடி டிசைட் பண்ண பர்த்லாம் சொன்னானே போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. பர்த்லேருந்தே மனசுல இருந்து போயிருக்கு. பர்த் டெஸ்ட் மேட்ச்ல ஆரம்பிச்சு போகுது டிஸ்கஷன். நான் எஸ் ஆப்வியஸ்லி எஸ் இப்படி ஒவ்வொருத்தரா போவோம். அப்படியே இன்னும் அப்படியே உதிரின்னு போவோம் இந்தியால இருந்து. என்ன ஒரு ஸ்டேஜ் நம்ம இப்ப ஒரு ஸ்டேஜ் இருந்து இல்லையா? இப்ப பிக் 4 நம்மளுக்கு இருந்தாங்க. அனில் கும்ப்ளே போனோம், அதுக்கப்புறம் சௌரவ் கங்குலி போனோம், அதுக்கப்புறம் வீரேந்திர சேவாக், டெண்டுல்கர், டிராவிடு, லக்ஷ்மன், இந்த மாதிரி ஒரு கிரேட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா அப்படி போவாங்க எல்லாரும். It is bound to happen. It's a natural process, Ani, over a period of time. Yeah, absolutely. Again, before we finish off again, Chikal, expected R. Ashwin calling that retirement. Ana nariya per expect panna. People thought he will go on. But right time நினைக்கிறீங்களா சீக்கா? Middle of a test series, yes. But was it the right time to call his retirement? Could he have waited, or it's personal decision? Let him just take it. We have to respect it, obviously. See, there are two ways of looking at it. Yes, it's his personal decision. We respect it and go on with it. Hey, well done, Ashwin. Fantastic career. Super Ramacha. வேற லெவல் ஆடி இருக்க கிரிக்கெட் நம்ம ஊர்ல இருந்து. I mean, hats off. Of course, அவன் நிறைய இருக்கு. One thing great about Ashwinனா அவன் வந்து என்ன வேணா கமெண்டேட்டரும் ஆகலாம், கோச்சாவும் ஆகலாம், மென்டராகவும் ஆகலாம், சிஎஸ்கேக்கு எப்படி ஆடுவான். இந்த சிஎஸ்கே ஆடினா நாங்க நடுவில் போய் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் மேட்ச்ல. ஆஸ்திரேலியா போனோன்னு ஃபர்ஸ்ட் தோனி பண்ணான் 2014-15ல. இப்ப அஸ்வின் போய் பண்ணிட்டு வந்தான். நெக்ஸ்ட் யார் பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐ ரியலி தாட் இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃப்ராங்க்லி ஐ தாட் மெல்பர்ன் சிட்டில அவனை ஆட வைப்பாங்க. அவனுக்கு நல்லா பண்ணிருக்கான். மெல்பர்ன் சிட்டில 2 விக்கெட் தேர்ட் விக்கெட் கிடைக்கும். சோ ப்ராப்ளி வின் பண்ணி கொடுத்துருவான் இந்தியா சீரிக்கு. அவனுக்கு ஜடேஜா ஆனா வின் பண்ணுவாங்க அப்படின்னு நான் அந்த மாதிரி காம்பினேஷன் நினைச்சிருந்தேன் நான். மேபி ஒரு உள்குத்து இருக்கோ. மேபி அந்த மேட்ச்ல he would have probably not played. வாஷிங்டன் சுந்தர் அஹெடா ஆட போறாங்க. ப்ராபப்ளி அந்த ரீசன்னாலே he could have probably bought the retirement early கூட இல்ல சீக்கா. நம்ம நிறைய தடவை அதை பார்த்திருக்கோம் கிரிக்கெட்ல. That is a high possibility that maybe Melbourne and Sydney they were thinking team management would have informed him probably Washi is playing ahead. So Ashwin would have probably taken that call. That is also a possibility, Chika. I don't know. But then, I mean, frankly, yes, very strange that middle of series, apart from Dhoni, யாரும் பண்ணாம எனக்கு தெரியாது லைஃப் இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்டரியிலே. தோனி ஒருத்தன் தான் பண்ணான் in 2014. அனில் கும்ப்ளே. அனில் கும்ப்ளே middle of series because injury பண்ணான். He was the captain. He was நான் தான் அப்ப சேர்மன். அப்போ அவங்க கிட்ட சொல்லி நான் 2வது டெஸ்ட்க்கு அப்புறம் எனக்கு முடியல, இன்ஜுரி ப்ராப்ளம்னால நான் ரிட்டையர் ஆகிறேன்னு சொன்னேன். அதாவது நாட் பிகாஸ் ஆஃப் எனி அதர் இஷ்யூ. ஹி ரிட்டையர்ட் பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. சோ இங்க இன்ஜுரி கிடையாது, ஒண்ணும் கிடையாது இல்லையா? சடனா என்னடான்னு பார்த்தா அவன் கௌதம் கம்பீர் ஈவன் ரோஹித் சர்மா உட்காந்துருக்கான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஏதோ அனௌன்ஸ் பண்ணிடுறான். சாரி கைஸ், நான் ரிட்டையர் ஆகி போறேன், என்ன போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். அவங்க விட்டுருங்க, நான் அம்மா பேசிக்கிறேன் டீடைலான்னு. பட் அப்கோர்ஸ் கமிங் பேக் டு ரிட்டையர்மெண்ட், என்ன பெர்ஃபார்மன்ஸ். ஒன் டேயா இருக்கட்டும், T20 இருக்கட்டும், டெஸ்ட் மேட்சா இருக்கட்டும், IPL இருக்கட்டும், எல்லா லெவல்லையும் பண்ணிருக்கான் பிரமாதம். அதான் அவனோட கிரேட்னஸ். எல்லா லெவல்லையும் பிரமாதமா பண்ணிருக்கான். 766 international wickets, அதுல 537 test wickets, 72 in T20s, 150
6 in ODIs. So எல்லா மூணு ஃபார்மேட்லயும் is definitely uh, contributed for India. Won the World Cup in 2011 with Team India. 2013 World Championship and the ODI Championship win பண்ணாரு. Probably அந்த World Test Championship finals மட்டும்தான் அது மிஸ் ஆயிருக்கு அவரோட லாக்கர்ல இருந்து. But India unfortunately did not play him in both the finals. I don't know. I think he played in one of the finals. I'm not too sure. But anyway, Ash, what a stellar career, Ash. ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. You are a legend of the game. Chika. அது அதே கொஞ்சம் அஸ்வினே மாடா உன் ஃப்ரெண்ட் அனிருத் இருக்கான் வந்து அட்டடிக்கலாம் காஃபி குடி வா வீட்டுக்கு உன் ஃப்ரெண்ட் அனிருத் இங்க தான் இருக்கான் அட்டடிக்கலாம் ஜாலியா டைம் பாஸ் பண்ணலாம். எனிவே அவன் இப்ப என்ன பண்ணுவான் கிரிக்கெட்ல வந்து கோச்சிங் அகாடமி எல்லாம் வச்சிருக்கான். சிஎஸ்கே அகாடமி இன்சார்ஜ் வரவன் மேபி அவன் மல்டிபிள் கேரியர் சாய்ஸ் இருக்கு அவனுக்கு. அவன் சிஎஸ்கே அகாடமி பண்ணலாம், கமெண்ட்ரியும் பண்ணலாம், கோச்சிங்கும் பண்ணலாம், ஐபிஎல்க்கும் ஆடலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ இஸ் காட் செம்ம மூட அவனுக்கு. வெரி இன்டெலிஜென்ட் ஃபெலோ. இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். ஐ திங்க் வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் பத்தி அவர் ஷுவரா அவரோட யூடியூப் சேனல்ல ஒரு டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாருன்னு எனக்கு தோணுது சீக்கா. ஐ திங்க் ஹி சேவ்ட் இட் அப் ஃபார் தட். ஐ திங்க் வீல் கெட் அ டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அஸ்வின் explaining about his retirement. It'll be fantastic to see. Congrats to his parents, Chika. Congrats to Preeti and the kids, our entire family who supported him. Yeah, Ravichandran, congratulations. அவன் அம்மாவுக்கு ஒய்ஃபுக்கு 2 குழந்தைங்களுக்கு fantastic. What an achievement. Congrats, man. Hey, wish you a happy retired life, Ravi. I mean, Ashwin. ஏன்னா இந்த தலைவலி காலங்காத்தால் ஏழு ஐயோ டெஸ்ட் மேட்ச் ஒன் டே T20 போல டென்ஷன் தான் இருக்குல்ல. அதெல்லாம் ஐயோ அது மாதிரி டென்ஷன் எதுவுமே கிடையாது. காலங்காத்தால இருந்து பல தங்கச்சி ஐயோ இப்படி பண்ணுமா அப்படி பண்ணணுமா இது பண்ணணுமா அது பண்ணணுமா இருக்கும். பாருங்க 2011 2010 ஆரம்பிச்சான் இன்டர்நேஷனல். 2009 இன்டர்நேஷனல் கேரியர் ஆரம்பிச்சான். T20 ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் ஒன் டே ஆடினா, அதுக்கப்புறம் டெஸ்ட் ஆடினான். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே அவன் மேன் ஆஃப் சீரிஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் 2011 and he came and replaced Harbhajan Singh, which is a great thing to do. And again வந்து இப்ப 2024 13 strong years. Amazing. Yeah, absolutely. Guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.